ஒருத்தர் உங்களை கஷ்டப்படுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க. திருப்பி நீங்கள் போய் அவங்களை கஷ்டப்படுத்துறதுனால நீங்கள் பட்ட கஷ்டம் சரியாக போகிறதில்ல. முதல்ல நம்ம ஹீல் ஆகணும். அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒருத்தர் நம்மளை தோணலாம், சிச்சுவேஷன்ஸ் வாழ்க்கையில் வரும். என்னடா நமக்கு எதுக்குறா இப்படி, நம்ம ஒன்றுமே பண்ணலையே, நமக்கு இது தேவையா, டு வி டிசர்வ் இட், ஏன் இவ்வளோ நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க சம்மந்தமே இல்லாமல், ஸோ நான் அவரை இது பண்ண போகிறேன் திருப்பி. அதாவது இந்த சிந்தனையை வந்து நம்ம டோட்டலாக மாற்றணும். ஏன்னா நம்ம நல்லதுக்காக. பிகாஸ் ஒருத்தரை ஹர்ட் பண்ணி நம்மளோட காயங்களை நம்ம ஆற்றிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா. ஒருத்தர் நம்மளை கஷ்டப்படுத்துறாங்கன்னா நம்ம அவங்களை திருப்பி கஷ்டப்படுத்தியோ இல்லை அவங்களை இன்னும் பெருசாக கஷ்டப்படுத்தியோ நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம், நமக்கு ஆறுதல் கிடைக்கும்னு நினைக்கிறோம்ல. நடக்கவே நடக்காது. அப்படி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இன்னும் உங்களுக்கு கஷ்டம் அதிகம் தான் ஆகும். இன்னும் நீங்கள் கசப்பான மனிதராவீங்க. இன்னும் சந்தோஷம் இல்லாத ஒரு மனுஷன் தான் ஆவீங்க. மன்னிச்சு விட்டுருங்கன்னு நான் சொல்ல வரல. பட் உங்களுக்கு ஒரு வலி வருது, ஒருத்தங்க கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அதை தள்ளி நின்று பார்க்க கற்றுக்கணும். எதுக்கு அந்த மனுஷன் நம்மளை அப்படி பண்ணார், இல்லை அந்த மனுஷனோ ஆணோ பெண்ணோ சிச்சுவேஷனோ ஏன் அப்படி வந்துச்சு, அதோடு நம்ம எமோஷ்னல் ஆகாமல் தள்ளி நின்று அந்த சிந்தனையை நம்ம தள்ளி நின்று பார்த்து கற்றுக்கணும். ஒரு மூணாவது மனுஷனாக நம்மளை நம்ம அந்த சிச்சுவேஷனை வச்சுட்டு பார்த்துக்கணும். பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா என்னடா இவ்வளோ தானா, இதுக்கா இவ்வளோ நம்ம கோவப்பட்டோம், இதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வேர்த்தே கிடையாதுடா, வேர்த்தே இல்லாத விஷயங்களை நம்ம லைஃப்பில் வச்சுக்கூடாதுன்ற தெளிவு நமக்கு வந்துடும்.